இவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத ராஜாண்ணனுக்கு நல்லா தெரியும். ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்றது இவருக்கு தெரியும். இப்போ ராஜாண்ணனை பொறுத்தவரை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் அவரே பண்ணிடுவார். இவங்ககிட்ட கொஞ்சம் இந்த இது வேணும் அப்படி வேணும் அப்படின்னு கேட்கணும். கவுண்டமணி சார் வந்து அப்ராட்லேருந்து வர்றாரு முடிஞ்சு வந்து அப்போதான் இறங்குறாரு. நான் ஃபோன் பண்ணி ஆனால் உடனே புறப்பட்டு வரணும்னு திருச்சிக்கு அப்படின்னு. என்ன செய்யறாரு, இந்த மாதிரி திருச்சிக்கு வரணும் ஷூட்டிங்னா ஒன்றும் சொல்லலை. அடுத்து ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டார். அங்கே அந்த படம் எனக்கு சரியாக ஓடலை அப்படின்ட்டு மறுபடியும் நான் ராமராஜன் பீக்கில் வரும்போது எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். ஐயோ சார், இப்போ 5 வருஷத்துக்கு எனக்கு டேட் இல்லை சார்ன்ட்டார் ராமராஜன். ஆமாம், சரி ரொம்ப சந்தோஷம்ட்டு சொல்லிட்டு. இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டைரக்டருக்கு. ராஜாண்ணனுக்கே பிடிக்கல அந்த படம். அதே மாதிரி பஞ்சநேஜனுக்கு என்ன படம் இது, என்ன ஜெயராஜ் பாரதி இது எப்படி எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. பையரு வாங்குறதுக்கு சங்கடப்படுறாங்க. இவருக்கு மட்டும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் டைரக்டர், இந்த படம் ஜெயிக்குதே அப்படிங்கிறதா ஜெயிக்கிறேன். ஆனால் இந்த கிரேட் டைரக்டர் காலில் செருப்பு போட விட மாட்டேன்ட்டான். யார்? சிவாஜி சொல்றாரு. பாரதிராஜா பார்த்து அவரு காலில் செருப்பு போட விட மாட்டேன்ட்டான். நல்ல வெளுத்து சட்டை போட விட மாட்டேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அம்சலேகா, விஎஸ் நரசிம்மன், தேவேந்திரன் இவங்க மாதிரி இசையமைப்பாளர்கள்லாம் வச்சு பண்ணாலுமே அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ராஜா இந்த படங்கள் எல்லாம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்க தோணுமா அவருக்கு? கண்டிப்பாக 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 எல்லாத்துலேயும் ராஜா மிஞ்சி யாருமே கிடையாதுன்னு எப்பயுமே சொல்கிறது தானே. ராஜாவுக்கு நீர் ராஜா தான், வேறு யாருமே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட பாரதி சாரும் ராஜாண்ணனும் கிட்டத்தட்ட 65-66 வருஷமா பழக்கம். 1959 ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள எப்படி அந்யோன்யம் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு இது மாதிரி தானே, 2 பேரும் ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இவருக்கு கதை சொல்கிறது சரி, அவருக்கு மியூசிக் சொல்கிறது, ரெண்டுமே கோஇன்சிடென்ட்டாக இருக்கும். ரெண்டுமே ஒரே லெவலில் ஒரு இது நேர்கோட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இவங்க 2 பேருக்குள்ள புரிதல் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால இவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத ராஜாண்ணனுக்கு நல்லா தெரியும். ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்றது இவருக்கு தெரியும். ஒரு ஷாட் எடுக்கிற போதே ராஜா என்னென்னலாம் பண்ணுவார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதே மாதிரி அவர் என்னன்னா பாரதி எடுக்கிற போது என்ன கவுண்டி எடுப்பார். ஸோ இவங்களுக்குள்ள புரிதல் வந்து அந்த கெமிஸ்ட்ரி வந்து யாருக்கும் எந்த மியூசிக் டைரக்டரும் இல்லை, ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் கொஞ்சம் உந்துதலில் கொஞ்சம் வாங்கியிருப்பாரே தவிர ராஜாண்ணன்ட்ட போயிட்டா அவர்கிட்ட விட்டுருவார். அவர் என்ன செய்கிறாரோ அதுதான், அதுகிட்ட எந்த ஒரு மாற்றம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச கிழக்கு செம்மை படத்தில் வந்து கிட்டத்தட்ட ரகுமான் அவர்கள் வந்து டைரக்டருடைய என்ன எதிர்பார்ப்போ அதை பூர்த்தி பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். எனக்கு அப்படி தோணுது. இருக்கு. என்னென்னா லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து ரஹ்மான் சார் வந்து RR போடுறது கொஞ்சம் அவர் ஃபாரின் கண்ட்ரி போக வேண்டியிருந்துச்சு. அப்போ அவருடைய அசிஸ்டன்ட் வச்சு தான் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ ஃபுல்லும் பாரதிராஜா சார் கூட இருந்து தான் இப்போ இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கினார். அப்போ ரஹ்மான் சார் இல்லை. அப்போது வரும்போது இவருக்கு ஓரளவுக்கு ராஜா சார் ஓரளவு பண்ணலன்னா இருந்தால் ஒரு சின்ன ஒரு தழுவல் இருக்கும். இல்லை, அந்த படத்தில் பாடல்கள்லாம் ரொம்ப குறிப்பிடத்தக்க. போராளி பொண்ணு தாயி, ஐயோ சாங்கெல்லாம் நல்லா. ஆமாம், அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த இடத்த வந்து அதெல்லாம் சில விஷயங்கள் இவர் கேட்டு வாங்கினது. ஏன்னா ராஜா சார் மைண்டில் வச்சுட்டு தான் இவர் என்ன இப்படி பண்ணுவார், இவர் என்ன இப்படி பண்ணுவார், சரி இதை எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குறது தான். அதுக்காக யாரையும் குறையெல்லாம் கிடையாது. பட் இவருக்கு தேவையானதை சிலதை கேட்டு வாங்கினார். இப்போ ராஜாண்ணனை பொறுத்தவரை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் அவரே பண்ணிடுவார். இவங்ககிட்ட கொஞ்சம் இந்த இது வேணும் அப்படி வேணும் அப்படின்னு கேட்கணும்.
சிறகுகள் முறிவதில்லை என்ன காரணத்தால் பாதியிலே நின்று போச்சு அது? அது என்னன்னு தெரியல. அது அங்கே இதில் நாகர்கோவிலில் தான் வச்சு ஷூட் பண்ணோம். ஷூட்டிங் நடந்ததா? ஷூட்டிங்கில் ஒரு 2-3 நாள் ஒரு ஷெடியூல் போச்சு. போயிட்டு அது என்ன காரணம்னே தெரியல, ஏன் அது நின்று போச்சுன்னு தெரியல. ப்ரொடியூசர் சரியில்லையா, ப்ரொடியூசர் வந்து ஒரு பீஸ் இருக்கான் தான், அவருனால பண்ண முடியலன்னு விட்டாரா இல்லை இவருக்கு டைம் இல்லைன்னு விட்டாருன்னு தெரியல. அது கொஞ்சம் நம்ம ப்ரொடக்ஷன் கிடையாது, அது அவங்களுடைய ப்ரொடக்ஷனு. அதில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகலை நான், அதனால எனக்கு தெரியல. உங்களுடைய ப்ரொடக்ஷனில் வெளிவந்தம்மா அந்த மருதாணி படத்துடைய ஆர்டிஸ்ட்லாம் எப்படி இருந்தாங்க? அருமையான ஆர்டிஸ்ட்டு. அது அதில் என்ன ஒரு விஷயம்னா, இருக்கிற காமெடியன் எல்லாத்தையும் போட்டான். கவுண்டமணி, செந்தில், ஜனகராஜ், எஸ்.எஸ். சந்திரன், அப்புறமேட்டு குள்ளமணியிலேருந்து அவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் தான். ராமராஜன் சார் சொன்னார், இந்த மாதிரி இவங்களெல்லாம் போடலாம் அப்படின்னு. பாண்டியன், சோபனா, சுலக்ஷனா இவங்கெல்லாம் எல்லாம் நடித்தாங்க. ஒரு இடம்லாம் கவுண்டமணி சார் வந்து அப்ராட்லேருந்து வர்றாரு, முடிச்சு வந்து அப்போதான் இறங்குறாரு. நான் ஃபோன் பண்ணி, ஆனால் உடனே புறப்பட்டு வரணும்னு திருச்சிக்கு அப்படின்னு. என்ன செய்யறாரு, இந்த மாதிரி திருச்சிக்கு வரணும் ஷூட்டிங்னா ஒன்றும் சொல்லலை, அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டார் அங்கே. ஸோ அந்த மாதிரி டெடிக்கேட்டட் அவர் ரொம்ப. அது என்னன்னு தெரியல எனக்குன்னு வந்து, மற்றவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் அது இப்போ தான் வந்திருக்கேன் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு வேறு ஒரு ஷார்ட்லாம் வேறு ஒரு ஷூட்டிங்க்கு ஒரு நாள் டேட்டு கொடுத்துட்டு போகலாம்ல, அதெல்லாம் உண்மையை சொல்கிறேன். எந்த ஒரு இது இல்லை. இப்போ சமயத்தில் நான் பார்க்குற போது சொன்னார், ஜெயராஜ் அன்னைக்கு கூப்பிட்டு அப்படியே உடனே பரப்பிட்டு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நான் வழி வந்தேன் அப்படின்னாரு. அந்த மாதிரிலாம் எல்லாரும் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அத்தனை பேருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. படம் ஓடலைன்னு அது வேறு, அது என்னுடைய தலையெழுத்து, அது வேறு விஷயம். பட் அவ்வளோ பேருமே அற்புதமான நடிகர்கள் நல்லா பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. அதே மாதிரி ராமராஜன் சார் நல்லா தான் பண்ணி கொடுத்தாரு. அந்த படம் எனக்கு சரியாக ஓடலை அப்படின்ட்டு மறுபடியும் நான் ராமராஜன் பீக்கில் வரும்போது எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். ஐயோ சார், இப்போ 5 வருஷத்துக்கு எனக்கு டேட் இல்லை சார்ன்ட்டார் ராமராஜன். ஆமாம், சரி ரொம்ப சந்தோஷம்ட்டு சொல்லிட்டு. டைரக்டர் பாரதிராஜா அவர்கள் வந்து எந்த திரைப்படம் வெற்றியில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த வெற்றி எதுன்னு சொல்லுங்கள். மகிழ்ச்சி அதாவது இந்த சிலர் வந்து என்ன சொன்னாங்க, முதல் மரியாதை பார்த்துட்டு இது கேட்டான் இந்த வாழ் அப்படின்னாங்க. ஒன்று இப்படி இருக்கு, மதில் மேலே பூனை இந்த பக்கமாக இருந்த இவருக்கு. எனக்கெல்லாம் நான் அப்போ தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து பீரியடு, அதை வந்து ஹார்ட் அட்டாக் ஆகி கொஞ்சம் வீட்டில் இருக்க ரெஸ்ட் இருக்குது. நான் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டைரக்டருக்கு. ராஜானனுக்கே பிடிக்கல அந்த படம். அதே மாதிரி பஞ்சநேஜனுக்கு என்னையா படம் இது, என்ன ஜெயராஜ் பாரதி இது எப்படி எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. பையரு வாங்குறதுக்கு சங்கடப்படுறாங்க. இவருக்கு மட்டும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் டைரக்டர், இந்த படம் ஜெயிக்குதையா அப்படிங்கிறதா, ஜெயிக்கிறேன் நான் அடிச்சு. மனோஜ் கிரியேஷன்ஸே வெளியிட்டாங்களா? ஆமாம், வெளியிட்டு சில இது வந்து மதுரை வந்து எங்கள் அண்ணன் மூத்தன் பண்ணார். மற்ற எல்லா ஏரியாவும் அப்படியே ஓப்பனாக இருந்துச்சு. அப்புறம் ஆஃப்டர் ரிலீஸ் தான் நான் ரிலீஸ் பண்ணேன். ஆஃப்டர் ரிலீஸே எல்லா வேலையும் திருச்சியெல்லாம் 28 நாள் வரைக்கும் எங்கள் கையில் தான் இருந்துச்சு. ஓகே. அப்புறமேலு மாரிஸ் எம்டி வாங்கினாரு. வாங்கி அவர் பெரிய நல்லா சம்பாரிச்சார். ஒவ்வொருத்தரும் நல்லா சம்பாரிச்சாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் ஏமாந்து வித்துட்டோம். சரின்ட்டு 2வது வாரமே சில ஏரியாக்களில் வித்துட்டோம், சில ஏரியாக்கள் கொஞ்சம் லேட்டாக விற்றோம். அப்பயும் கூட எங்களுக்கு ஒரு புத்தி தோணலை, நல்லா ஓடுற படத்தை எதுக்கு விற்கணும், நம்மளே பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரல. சரி கொடுத்துடலாம், கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்றதுக்காண்டி கொடுத்துட்டோம். கொடுத்தவங்க எல்லாம் வாங்கினவங்க எல்லாம் நல்ல ஹாப்பி. அதில் டைரக்டருக்கு ரொம்ப இது. அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு பின்னாடி பிரசிடென்ட் பார்க்கணுன்றாரு. யார், வெங்கட்ராமன் சார் ஐயா வந்து அங்கே இது டெல்லியிலேருந்து வந்துருந்தாரு, ஜனாதிபதி. அவங்க படம் பார்க்கணுன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் படம் பார்க்குறோம். அப்போ சிவாஜி அண்ணன் எல்லோரும் படம் பார்க்குறோம். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது சொல்கிறாரு, இந்த கிரேட் டைரக்டர் காலில் செருப்பு கூட போட விட மாட்டேன்ட்டான். யார்? சிவாஜி சொன்னார். சிவாஜி சொல்கிறாரு, பாரதிராஜா பார்த்து அவர் காலில் செருப்பு கூட போட விட மாட்டேன்ட்டான், நல்ல வெளுத்து சட்டை போட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. அப்போ ஜனாதிபதி வெங்கட்ராமன் என்ன சொன்னார்? அதுக்கு என்ன சொன்னார்,
அதனால தான் உனக்கு இந்த முதல் மரியாதை அப்படின்னாரு. இதில் என்ன வருதுன்னா, ஒரு தடவை மூப்பனார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காரில் போயிட்டு இருந்திருக்காங்க இங்கேருந்து திருச்சிக்கு. பஸ்ஸில் வந்து இந்த முதல் மரியாதை படம் ஓடிட்டு இருந்திருக்கு. இவர் இப்போ போகிறபோது பார்த்துட்டாரு அந்த படத்தை. பார்த்துட்டு முதல் மரியாதை ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு போய் வண்டி நிறுத்தி, பஸ்ஸை நிறுத்தி வண்டியில் ஏறி மூப்பனாரு. ஆமாம், நீ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டுருவான், நான் இந்த பஸ்ஸில் வந்து படம் முடிஞ்ச உடனே நான் நிறுத்துறேன், நீ வந்து முதல் மரியாதை படத்தை இப்படி மூப்பனார் பஸ்ஸில் பார்த்துருக்காரு. ஆமாம், இல்லை ஏற்கனவே பார்த்துட்டாரு, படம் ஓடுது அப்படின்னு விடலை. சரி டக்குன்னு வண்டியை நிறுத்தி ஏறிட்டாரு. ஏறினோன்னு அவங்களுக்கு ஆடி போட்டாங்க பஸ்ஸில் இருந்தவங்க. பஸ்ஸு கண்டக்டர் டிரைவர்லாம் இல்லை இந்த படம் பார்த்துட்டு படம் இறங்கிறேன். என்னங்க அது, எப்படிப்பட்ட ரசிகனா இருந்திருக்காரு அவரே சொன்னார். நான் ஒரு படம், உங்க படத்தை நான் ஒரு பஸ்ஸில் பார்த்தேன். நான் பஸ் படம் முடிஞ்சோன்னா இறங்கி கார் பின்னாடி வந்துச்சு ஏறிட்டு போயிட்டு. இயக்குனர் பாரதி ராஜாவா அவருடைய ரியல் வாழ்க்கையுடைய உறவினர்களையோ அவங்க அம்மாவையோ அவங்கள திரையில் கொண்டு வந்திருக்காரா கதாபாத்திரமா? இல்லை, அதாவது ராதிகா மேடம் வந்து இந்த இதில் பண்ணியிருப்பாங்க, இந்த சிவாஜி அண்ணன் பசும்பொன்ல அந்த கேரக்டர் வந்து எங்கள் அம்மாவோடைய கேரக்டர். எங்கள் அந்த கெட்டப்லாம் எங்கள் அம்மாவோடைய தண்டட்டி வச்சு அள்ளி முடிஞ்ச கொண்டை கொசுவம் வச்ச புடவை அது சொல்ல. அப்படி டேரக்டரோட அம்மாவை பார்த்து அதே கெட்டப்பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். லாங்குவேஜ் முதல் கொண்டு அவங்க ஸ்லாங் எல்லாமே எங்கள் அம்மாவை பற்றி இருக்கும். அது அவங்க எங்கள் அம்மாவை வந்து அவங்க பிரதிபலிப்பாங்க, அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பாங்க. அது அது ராசான அழுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கள் அம்மாவை பார்த்த அந்த ஃபீல்லே இருக்கும். அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் சார். அவங்க அந்த அம்மா வந்து சும்மா சொல்லக்கூடாது, அந்த எந்த கேரக்டர்னாலும் சரி அது வெளுத்து வாங்கிடும். ஐயோ, அதே மாதிரி வடிவமாக இருக்காங்கல்ல அத்தாடி, அவங்கெல்லாம் பேய் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் செய்யுங்க. அப்படி முருமரையில என்ன பண்ணியிருப்பாங்க. ஸோ யாருமே எந்த கேரக்டரும் சோட போனதில்லை. நல்ல ஒரு, ஆனால் பாரதிராஜா சாருக்கு வந்து கிடைச்சது எல்லாமே அற்புதமான ஒரு இது. இருந்தாலும் ஒரு ஒரு கலைஞன் வந்து உள்ள நடிப்பை வாங்குறது தான். அதாவது இப்போ அதுதான் இப்போ என்ன நான் ஃபீல் பண்ணிட்டேன், நம்மளாம் நடிக்க வச்சுருந்தாங்கன்னா நம்மளும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிக்கலாமோ. நமக்கு அந்த தோணவும் இல்லை, அப்போ அவருக்கும் தோணலை, எனக்கும் தோணலை. இப்போ இருக்கிற அந்த ஆசைகள்லாம் இருந்திருந்தேன்னா எனக்கே நடிகை வைங்க அப்படின்னு கேட்டிருந்துருக்கலாம். இப்போ எனக்கு அது தோணலை. ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுறேன், அவர்கிட்ட அவருடைய மோதிர கையில் கொட்டு போட்டவங்க அத்தனை பேர் நல்ல பெரிய லெவலில் போயிட்டாங்க. நம்ம மட்டும் ஏன் இந்த மாதிரி, அதனால அந்த நேரம் நினைக்கிறேன். ஏற்கனவே இப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு அங்கே தேனிக்கு வந்திருந்தார். அப்போது சொன்னார், ஏன்னா உன்னை நடிக்க வச்சுருந்துருக்கலாமோ, நடிக்க வச்சு நீ ஒரு ஆளாக இருந்திருப்பில்ல அப்படின்னாரு. இப்போ என்ன இது என்ன எனக்கு அப்போ தோணலை, உங்களுக்கும் தோணலை, நான் நடிக்கணுன்ற ஆசையும் வரல. ஏதோ இப்போ இந்த நாடக இடங்கள் நடிச்சிட்டு இருக்கனால கொஞ்சம் தோணுச்சு அப்படின்னு. இல்லை கடைசி படத்தில் உன்னை நடிக்க வைக்கிறேன், கடைசி படம் டெஃபினட்டாக உன்னை நடிக்க வைக்கிறேன்னு இருக்காரு. பார்ப்போம். அவர் ஒரு கதை எழுதி வச்சு அந்த படத்தை அதை தான் எடுத்து 2-3 நாள் ஷூட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி உடம்பு இல்லை சரி, நான் பொறுத்து அப்படியே நிற்கிது. அது அந்த படத்தை முடிப்பார், முடிச்சுட்டாருன்னா அதோட அந்த படத்து கதை கூட அப்பத்தாங்கிற பேரில் ஏதோ வந்து. ஆமாம், அது கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்பிக்கல் வில்லேஜ் அண்ணன் அந்த பழைய லெவலுக்கு கொண்டு அது அதோட அந்த படத்தோட நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேன் அப்படின்னாரு. ஓஹோ, அப்போ பாரதிராஜாவின் அடுத்த ஒரு படத்தை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆமாம், எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி எனக்கு வேற ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஒரு மீடியா வந்து ஒரு தார்மீகத்தை விட்டுச்சு, எல்லாம் காற்றுல பறக்க விட்டாங்க அப்படின்றத மன வருத்தம். ஒரு உண்மை சம்பவத்தை போட்டால் பரவாயில்லை, சும்மா ஏதோ செவியலி வந்து எங்கேயோ காற்றுல போனது எல்லாத்தையும் வந்து அதை ஒரு இதை செய்தியை போட்டு ஊரை அத்தனை பேர் மன உளைச்சல் தெரியுங்களா? அவ்வளோ பேருக்கு மன உளைச்சல். எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே ஐயோ ஐயோ அந்த மாதிரி சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. பாரதிராஜாவுடைய கனவு படமான குற்றப்பத்திரிகை திரைப்படம் வந்து அதை எடுக்கணுங்கிற அந்த திட்டமிடுதல் வந்து எந்த அளவில் இருக்குது, அது நடைபெறுமா? இருந்தது. அப்போது திரும்ப அப்புறமேலு இப்போது
இடையில வந்து பாலா சார் பண்ணுறதா இருந்தது வேலை ராமமூர்த்தியோட கதையை வச்சு. அப்புறம் அவர் ட்ராப் பண்ணிவிட்டு இவர் பண்ணுறதா வரையும் இருந்தது. இதுக்கு பட்ஜெட் வந்து பெரிய பட்ஜெட்டு. கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் செலவாகும், 50-60 ரூபா செலவாகும் அப்படின்றது. அதுக்கு பாம்பேலேருந்து ஒரு ப்ரொடியூசர்லாம் ரெடியாக இருந்தாங்கன்னா ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு அங்கே உள்ள பழைய பால் கீல் மற்ற இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அது ஒரு வருஷம் ஆகும். ஒரு ஆர்டருடைய வேலையை அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 இயர் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியும் இதாகிடுச்சு. அப்புறம் கடைசி வரையும் பண்ணிடலாம் அப்படின்றது உடல்நிலை கொஞ்சம் பார்த்ததுனால சரி அப்படின்னு கொஞ்சம் அப்படி ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். அருமையான படம். அது பண்ணாருனாக்கா பெரிய ஓமர் முக்தார் மாதிரி ஒரு பெரிய படமாக வந்துடும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு இது பண்ணணும்னு ஆசை அவருக்கு. இதெல்லாம் போச்சு. தாஜ்மஹால் படத்தில் வந்து அவர் அதை டைரக்ஷன் பண்ணுற அந்த இதில் வந்து அது இவரை மனோஜை வந்து முன்னாடி பிளான் பண்ணி பண்ணாரா இல்லை வந்து மனோஜுக்காகவே இந்த கதைகளை பண்ணப்பட்டதா? ஆக்சுவலாக இவர் வந்து கதை வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் தான் பண்ணி வச்சுருந்தார். இதே மாதிரி தான் இந்த கொடிப்பறகு மாதிரி தான் ஆகிப்போச்சு. அப்போது என்ன ஆகிப்போச்சு, நல்ல இவனுக்கு தகுந்த அப்படி ஒரு கேரக்டர்ஸு அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டும் பண்ணி வச்சுருந்தார். அப்புறமா என்னென்னா மனோபாலா வந்து என்ன நீங்கள் வந்து உங்கள் பையனை அறிமுகப்படுத்துகிறீங்க, ஒரு ஆல் லாங்குவேஜுக்கான ஒரு செட்டப் பண்ணணும், இது போய் சும்மா கிராமத்தில் போய் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதில் எல்லாரையும் இழுத்து போடுங்க, ரஹ்மான் சார் போடுங்க, மணிரத்னம் சார் போடுங்க அப்படின்னு விட்டு ஒவ்வொருத்தரையும் கூட்டு பிசி ஸ்ரீராம் அது இந்த மாதிரிலாம் போட்டு எல்லாரையும் வச்சு இது பண்ணோம். அப்படின்னா என்ன அப்படிலாம் பண்ணால் தான் கொஞ்சம் பையனுக்கு கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கதையை குழப்பிவிட்டாங்க. அது இல்லைனாக்கா இவருடைய ஸ்டைலுக்கு போயிருந்தால் இந்த கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி மாதிரி போயிருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்து இது பண்ணி ஒரு இது தெலுங்கு மாதிரி ஆந்திராவுக்கும் போகணும், இது பண்ணணும் அப்படின்னு காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இல்லைனாக்கா இவருடைய அதாவது எப்பயுமே அவருடைய இது சைடில் போயிட்டு இருந்தாருன்னா எப்பயுமே சக்ஸஸ் தான். யார் எத்தனை சொன்னாலும் சரி கேட்டுக்கிறாரு தவிர சரி இதை எப்படி இருக்குது, நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு, இவருக்கு மைண்டில் ஒன்று இருக்கும், அதை தான் அந்த மாதிரி தான் பண்ணுவார். அது இதில் கொஞ்சம் மற்றவங்களோடது அதான் டூ many cooks are spoil the broth அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சாப்பாடை அத்தனை குக்குன்னு சேர்ந்து கெடுத்துட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இவர் மட்டும் தனியாக செஞ்சுருந்தாருன்னா இவருடைய டேஸ்ட்டுக்கு அப்படி எல்லாத்தையும் சாப்பாடும் செஞ்சுருந்து அழகாக கொடுத்துருந்துப்பார், எல்லாருக்கும் பரிமாறிப்பார். அது முடியாமல் போச்சு. பாரதி ராஜான்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து எந்த அரசியல் தலைவரும் பெருசாக நெருக்கமில்லை, ஆனால் எம்ஜிஆர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அது என்ன, எப்படி அது நடந்தது? எம்ஜிஆர் மட்டும் கிடையாதுங்க, அம்மா இருக்காங்க, மேடம் இருந்தாங்க, இவர் கலைஞர் எல்லாருமே நெருக்கம் தான். ஏன்னா இவர் எந்த இதையும் சார்ந்தவர் இல்லை, எல்லாருக்கும் பொது மனிதனாக இருந்ததுனால தான் அத்தனை பேருமே இவருக்கு இது பண்ண. அதே மாதிரி எல்லாருக்கும் நல்ல செல்லப்பிள்ளையாக தான் இருந்தார் இவர். அதுன்னு எந்த ஒரு இது இல்லை. இவர் கோபத்தில் கூட சில நேரங்களில் இது தலைவர் கலைஞரோட சங்கத்து பிரச்சனையில் சத்தம் போட்டு டக்குன்னு இறங்கி வந்துட்டார். அவர் வந்து பெருந்தன்மை, அது ஒரு கலைஞன் அப்படி தான் கோவப்படுவான், கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பாலசன் சார் இவங்கெல்லாம் போயிட்டு அந்த இதை பேசும்போது கோவத்தில் டக்குன்னு தூக்கி போட்டு ஒரு சிஎம்ட்டு அப்படிலாம் போட முடியுமா? ஆனால் அவர் பெருந்தன்மை எடுத்துட்டார். என்ன ஒரு கலைஞன் அப்படி தான் எல்லாருக்கும் அந்த ஒரு இது, ஆனால் கூப்பிடையா கீழே உட்காந்து அது சொல்லணும், வந்து உட்காந்து மறுபடியும் பேசினாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரோடையும் செல்லப்பிள்ளையாக இருந்தார். அந்த அம்மா கூட கேட்டிருக்காங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், அம்மா உங்களுடைய அன்பு இருந்தால் போகிறேன் அப்படின்னாரு. அது மாதிரி இவர் எம்ஜிஆர், பாரதி நீ பேருக்கு அளவுக்கு சம்பாதிக்கலை, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு செஞ்சு அனுப்புகிறேன், உங்களுடைய அன்பு காலமெல்லாம் இருந்தால் எனக்கு அது மட்டும் போர், வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னா. அதுதான் இருக்குல்ல அப்படின்னாரு, அது போதும் எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு திரைப்படத்தில் பெரிய உச்சத்தில் இருந்தாலும் அரசியல் தலைவர்களையும் கூட நெருக்கமான ஒரு அன்பை பெற்ற, எல்லாரோட நெருக்கமாக இருந்தார். வைகோ மேலே நெருக்கமாக யாருன்னு இல்லை, எல்லாரும் கூட நல்லா நெருக்கமாக இருந்தார். எல்லாருக்கும் செல்லப்பிள்ளையாக தான் இருந்தார். ஒரு கோபத்தை கூட அவங்க சிரிச்சிட்டு ஏற்றுக்கிட்டாங்க, சமாளிச்சுக்கிட்டாங்க. ஆயுத எழுத்து படத்தில் நடிக்கும்போது
அந்த இது துறைக்கு எப்படி போகணும்னு அப்படின்னு எப்படி நினைச்சாரு அவரு? இல்லை, இவர் ஏற்கனவே நடிகர் தானே வந்தார். நடிக்கிறது தான் வந்தார். கல்லுக்குள் ஈரம் நடிகர் தானே வந்தார். இல்லை, கல்லுக்குள் ஈரம் படத்திலேயே பாதி நடிகன் ஆயிட்டார் அவர். ஆமாம், இல்லை அதுக்கு முன்னாடி அதெல்லாம் நான் சொன்னேன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொன்னேன்னு தெரியல. எஸ்.எஸ். ராஜேந்திரன் சார் அங்கே வந்திருந்தேன். அப்படி இல்லை, ஆமா நீங்க சொன்னீங்க. நடிக்கிறது தானே இவர் இது வந்து இது பண்ணது. இவர் வீடு கதவை தட்டுவது, யாரும் திறக்கல. சரி, அப்புறமேல சரி அப்படின்ட்டு தொழிலை மாற்றினாரு, டைரக்டரை போகலாம் அப்படின்னு சொல்லி. இவர் டைரக்டர் ஆன கதை வந்து எப்படின்னா, புட்டண்ணாட்ட அசிஸ்டண்டாக இருந்தார். புட்டநக்கனகள் ஒரு படம் பண்ணுறாரு, புட்டண்ணா இது அவுட்டோர் போடுறாரு. அப்போ இவர் வா நீ வந்துடு, கூட வந்துடு அப்படின்னு. இவர் போகணும்னா அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து நீ போகணும் அப்படின்னா 200 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 200 எதுக்கு அப்படின்னு. இல்லை, 200 கொடுத்தா உனக்கு டிக்கெட் போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு. ஐயோ, நானே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன், என்கிட்ட 200 இருந்தால் நான் எதுக்கு அப்படின்ட்டு சரின்னு போகலை, விட்டுட்டார். போகாமல் இங்கே இருந்துட்டார். ஆனால் இது அங்கேருந்து ஷூட் பண்ணி வர்ற நெகட்டிவ்லாம் இங்கே ஜெமினியில் தான். அங்கே ஒரு இது இருந்துச்சு, மேலே ஒரு எடிட் ஷூட் இருந்துச்சு. அந்த இதில் வரும்போது இவர் என்ன அந்த ரீலெல்லாம் பார்த்து இவர் ஆர்டர் பண்ணி வச்சுட்டாரு. இவர் கதை தெரியாது, ஒன்றும் தெரியாது. யாருக்கு? பாரதிராஜா சாருக்கு கதை இது தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏதோ சரி இதே தான் யூகத்தில் ஆர்டர் பண்ணி வச்சுட்டாரு. இவர் படம் முடிஞ்சு அங்கேருந்து ஷூட்டிங் முடிஞ்சு வந்து படம் பார்க்குறேன்னு யார் ஆர்டர் பண்ணது அப்படின்னு. நான் சார், உனக்கு எப்படி கதை தெரியும் அப்படின்னு. இல்லை, ஒரு யூகத்தில் இது அப்படின்னா. ஏன் நீ அப்படி ஒரு வரல அப்படின்னு. இல்லை, என்கிட்ட காசு இல்லை சார், அதனால் நான் வரல. காசு இல்லையா? இல்லை, மேனேஜர் சார் வந்து 200 கொடுத்தா நான் ஒன்று அனுப்புகிறேன் அப்படின்னாரு. என்கிட்ட பைசா இல்லை, அதனால் வரல அப்படின்னு கூப்பிட்டு பம்பாட் பண்ணிட்டார். மேனேஜரை கூப்பிட்டு திட்டார். அப்புறமேலு நீ இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்னு. இல்லை, நான் எதுவும் பண்ணல, யார்கிட்டையும் அசிஸ்டண்டாக இருந்தேன். இல்லை, நான் ட்ராமா போட்டுருவேன், நான் கதை எழுதுவேன், இதுக்கு ட்ராமா இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்போயே அவர் இது நினச்சார், பெரிய டைரக்டர் ஆகிடுவார். எப்படி இது வந்து நீ எனக்கு கதையே தெரியாமல் ஒரு ஆர்டர் எப்படி வந்து இந்த படத்தை நீ வந்து ஆர்டர் பண்ணி வச்சேன் அப்படின்னு. அவருக்கு அவ்வளோ ஆச்சரியம். புட்டநக்கனகள் அவர் பெரிய அவார்டு வின்னர். அவர் அப்புறம் திரும்பி அவர் கூப்பிட்டுருக்காரு. சரி, நீ நல்லா நீ என் கூட வந்துடு அப்படின்னு. சரிங்க, நான் அங்கே வந்துடுவேன், நான் கன்னடத்துக்கு. எனக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், நான் தமிழ்நாட்டில் இருந்தேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி, அது அவனுடைய இஷ்டம், பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு 16 வயதில் படம் எடுத்துட்டு அவர் போட்டு காமிக்கிறாரு. புட்டநக்கல் படம் பார்த்து அன்னைக்கு என்னைக்கு நீ என்ன இந்த இது கதையே தெரியாம ஒரு கதையை எடுத்து ஆர்டர் பண்ணி வச்சிருந்தேன், அன்னைக்கே நான் டிசைட் பண்ணிட்டு நீ பெரிய டைரக்டர் ஆகும் அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்படி ஒரு இந்த குரு சிஷியன் அப்படிங்கிற அந்த பந்தம் வந்து மானசீகமாவே தொடங்கிருச்சு பாருங்க. அது காரணம் வந்து பாரதிராஜாங்கிற ஒரு மனிதர் வந்து ஒரு பெரிய கிரியேட்டரா இருந்ததுனால மட்டும்தான் அது நடந்தது. ஏன்னா அவ்வளவு இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஒரு கிராமத்தில் பிறந்தவ வளர்ந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கல, எதுவும் பண்ணல, தன்னுடைய சுய இதில் இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்றது நிச்சயமாக அது வரவேற்க வேண்டியது. உண்மையில ஒரு பெரும் பாரதிராஜா என்கிற ஒரு பெரும் கலைஞன் வந்து இந்தியாவுடைய பெரிய திரையுலகத்தின் ஒரு பெரும் சொத்து. இயக்குனர் எம்ஏஎம் அப்படிங்கிறது ஒரு சும்மா சாதாரணமாக சொல்லப்பட்டதில்லை. அது வந்து ஒரு பெரிய தகுதியானவர். தகுதி. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.